பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை அரும்பாக்கத்தில் காங்கிரஸ் கட்சி சார்பில் பள்ளி மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இவ்விழாவிற்கு மத்திய சென்னை மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கோபி தலைமை தாங்கினார். மத்திய சென்னை மேற்கு மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர் நெல்லை ஆனந்த் பாபு முன்னிலை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜி கோபண்ணா, தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் மாநில தலைவர் சூரியபிரகாஷ், அகில இந்திய இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஜோஸ்வா ஜெரால்ட், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில செயலாளர்கள் குமார் மற்றும் அய்யன்புரம் கே சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் வடசென்னை கிழக்கு மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர் தீபக், இளைஞர் காங்கிரஸ் மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் பாலமுருகன், பாலகிருஷ்ணன், மாவட்ட துணைத் தலைவர்கள் முகமது இப்ராஹிம், தினேஷ், மாவட்ட பொதுச் செயலாளர்கள் நிர்மல்ராஜ், தமிழரசன், ஜோசப் உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் மற்றும் இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். விழாவின் நிறைவாக கர்ம வீரர் காமராஜரின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மறைந்து கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் ஆகிறது. அவர் பிறந்து 124வது ஆண்டு விழா. காமராஜர் என்று சொன்னால் நிச்சயமாக காமராஜ் ஒரு சகாப்தம் என்ற புத்தகமும் அவரது வாழ்க்கையோடு பின்னி பிணைந்த ஒன்றாகும். அந்த புத்தகத்தை பொறுத்தவரை அரிய புகைப்படங்கள், கிட்டத்தட்ட 3500 புகைப்படங்கள்ல 600 புகைப்படங்கள் அந்த நூலிலே இருக்கிறது. பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை வடபழனி கோவில் அருகே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் லஞ்ச ஒழிப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. தென் சென்னை மத்திய மாவட்ட தலைவர் ஜோதி பொன்னம்பலம் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் லஞ்சம் தவிர் நெஞ்சம் நிமிர் என்ற வாசகம் அடங்கிய பிரம்மாண்ட பேனரில் பொதுமக்கள் மற்றும் கட்சி தொண்டர்கள் தங்களது வலது கை ரேகையை பதிவு செய்து விழிப்புணர்வு உறுதிமொழியேற்றனர். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் இந்த விழிப்புணர்வு மக்கள் இயக்க செயல்பாட்டில் ஏராளமான கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆர்வம் கலந்து கொண்டனர். லஞ்சமும் ஊழலும் இல்லாத ஒரு சுத்தமான ஒரு ஆட்சியை கொடுத்த ஒரு முதலமைச்சர் அப்படின்னு சொல்ல போனோம்னா அது காமராஜர் அப்படின்னு ஒரு சரித்திரத்தில் நிற்கிறார். அத்தகைய சரித்திர புகழ் பெற்ற ஒரு முதலமைச்சர், காங்கிரஸ் கட்சியின் முதலமைச்சர். அது காங்கிரஸ் கட்சி, காங்கிரஸ்காரர்களுக்கு பெருமை. ஆகவே அதை கையில் ஏந்தி லஞ்சம் தவிர் என்கிற அந்த வாசகத்தோடு, லஞ்சம் தவிர் நெஞ்சம் திவிர் என்ற நெஞ்சம் நிமிர் என்கிற வாசகத்தோடு மக்களுக்கு இந்த லஞ்சம் வாங்கவும் மாட்டோம், லஞ்சம் கொடுக்கவும் மாட்டோம் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இந்த நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகிறது.